பகல் நேரத்தில் சிரிப்பும் சத்தமுமாக இருக்கும் பள்ளி வளாகம் நள்ளிரவு நெருங்க நெருங்க முற்றிலும் வேறொரு உலகமாக மாறிவிடும். திடீரென ஒரு விசித்திர சத்தம் கேட்கும். சில வினாடிகள் அமைதியாகிவிடும். பின்னர் யாரோ அழுவது போன்று சத்தம் கேட்கும். திடீரென கால்கொலுசு சத்தமும் கேட்கும். இப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒரு பள்ளியிலிருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் உடைமைகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு தலை தெறிக்க ஓடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் அமராவதி மாவட்டத்தில் உள்ள மேல்காட் பகுதியில் உள்ள சிக்கல்தாரா தாலுகாவின் டோமா கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் 800க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவ மாணவிகள் படித்து வருவதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் இந்த விடுதியில் தங்கியிருந்த சில மாணவிகள் தங்களுக்கு நள்ளிரவில் விசித்திரமான சத்தங்கள் கேட்பதாக பயத்துடன் விடுதி காப்பாளரிடம் கூறியிருக்கின்றனர். குறிப்பாக நள்ளிரவு வேளையில் யாரோ கொலுசு அணிந்து நடப்பது போன்ற சத்தமும் விசித்திரமான முனகல்களும் கேட்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சில மாணவிகள் விசித்திரமாக நடந்து கொள்வதும், சிலர் திடீரென மயங்கி விழுவதும், இன்னும் சிலர் அழுது கொண்டே திடீரென ஆக்ரோஷமாகி பயங்கர சத்தத்துடன் சிரிப்பதும் நடந்துள்ளது. இதனை நேரில் பார்த்த மற்ற மாணவர்களும் கிராம மக்களும் விடுதிக்குள் ஏதோ அமானுஷ்யம் நடப்பதாக கருதி இந்த பேச்சு ஊர் முழுவதும் பரவியிருக்கிறது. சிலர் சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த இளைஞரின் ஆவிதான் இதற்கு காரணம் என்றும், இன்னும் சிலர் பள்ளியின் பின்புறம் பேய்கள் இருப்பதாக அப்பகுதி மக்களால் கருதப்படும் மகுவா மரத்தை பள்ளி நிர்வாகம் வெட்டியதுதான் காரணம் என்றும் பேசத் தொடங்கினர். பயம் உச்சகட்டத்தை எட்டியதால் அங்கு விடுதியில் தங்கியிருந்த 345 மாணவிகள், 263 மாணவர்கள் என மொத்தம் 608 பேர் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக விடுதியை விட்டு வெளியேறி தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கின்றனர். இதனால் விடுதியே வெறிச்சோடியுள்ளது. இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து மாவட்ட அரசு பொது மருத்துவமனையின் மனநல மருத்துவ நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் பாதிக்கப்பட்ட மாணவிகளை தீவிரமாக பரிசோதித்தனர். மருத்துவர்கள் அங்கு எந்த ஒரு அமானுஷ்ய சக்தியும் இல்லை, மாணவிகளுக்கு ஏற்பட்டது பேய் பிடிப்பு அல்ல, இது கடுமையான மன அழுத்தம் மற்றும் பயத்தினால் ஏற்படும் மாஸ் இஜிஸ்டீரியா எனப்படும் தற்காலிக மனநல பாதிப்பாகும் என்று தெரிவித்திருக்கின்றனர். அமராவதி நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வந்த் வான்கடேவும் மாணவர்கள் பயப்படாமல் மீண்டும் வகுப்புகளுக்கு வர தொடங்குமாறு வலியுறுத்தியிருக்கிறார். இதையடுத்து தற்போது சில மாணவர்கள் மீண்டும் விடுதிக்கு திரும்பி வருவதாக கூறப்படுகிறது. பேய் பயத்தால் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விடுதியில் இருந்து ஓட்டம் பிடித்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.